அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் கானிஷ்வர் லைஃப் சேனல். இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறது ரத்தசாலி புட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ருத்ரா ஃபார்ம்ஸில் வாங்கின ரத்தசாலி புட்டு மாவு வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன். 1/2 கிலோ புட்டு மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணியை தெளிக்கும் போது அப்படியே கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஊற்றுங்க. ஏன்னா இதுக்கு தண்ணி நமக்கு ரொம்ப கம்மியாக தேவைப்படும். நம்ம சாதாரணமாக புட்டு பச்சரிசி மாவில் வச்சு செய்வோம். ஆனால் ரத்தசாலி புட்டு மாவு வச்சு செஞ்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம உடம்புல சக்தி ஏறுற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா பாரம்பரிய அரிசி இல்லையா. வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி கையில் இப்படி அழுத்தி நம்ம பிடிச்சோம் அப்படின்னா அது உதிராமல் ஒட்டி வரணும். அதுதான் சரியான பதம். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தட்டு வச்சு மூடிக்கோங்க. இதுக்கு தேங்காவும் சர்க்கரையும் போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி புட்டு மாவை ஸ்டீம் பண்ணி எடுத்துடணும் இல்லையா. ஒரு புட்டு மேக்கர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த புட்டு மாவை உள்ளே சேர்த்து ஒரு குக்கருக்கு மேலே வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். உங்ககிட்ட புட்டு மேக்கர் இல்லை அப்படின்னா ஒரு பிளைன் தட்டு எடுத்து அதில் கொஞ்சமாக கீயோ இல்லைன்னா ஆயிலோ விட்டுட்டு இந்த மாவை மேலே வச்சுட்டு ஒரு துணியை போட்டு மூடி வச்சு கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட புட்டு மேக்கர் இருந்தால் ஈஸி. நான் வீடியோவில் எப்படி காமிக்கிறேனோ அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது வேகிறதுக்கு அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் உடைச்சி அது நல்லா துருவி எடுத்துக்கலாம். இங்கே தேங்காய் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் முறையில் விளைவிக்கப்பட்ட ருத்ரா ஃபார்ம்ஸ்லேருந்து வாங்கின தேங்காய் தான். இந்த 1/2 கிலோ புட்டு மாவுக்கு தோராயமாக பார்த்தோம்னா 1.5 மூடி தேங்காய் நம்ம சேர்த்துருக்கோம். ஒரு 10-12 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் புட்டு மேக்கர்லேருந்து வெளியே எடுத்துட்டு அதை ஜென்டிலாக பின்னாடி ஹூக் வழியாக இப்படி குத்து விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அது வெளியே வந்துடும். இதே மாதிரியான ப்ராசஸை எவ்வளோ மாவு இருக்கோ அத்தனை தடவை வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேயே நீங்கள் காரப்புட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உப்புமா செய்கிறது அப்படின்னாலும் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ ரத்தசாலி புட்டு ரெடி பண்ணுறதுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கோம். புட்டு ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம். அதோட நம்ம சேர்க்க போகிறது ப்ரௌன் சுகர். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்லேயோ பவுலையோ வச்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த ரத்தசாலி புட்டு மாவுலேயே நம்ம கஞ்சி கூட செஞ்சு சாப்பிட்லாம். நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அந்த கஞ்சி செய்கிறது அப்படின்ற விஷயத்தையும் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ருத்ரா ஃபார்ம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரத்தசாலி, கருங்குருவை, கருப்பு கவுனி, தூயமல்லி, மைசூர் மல்லி, சிவன் சம்பா, சீரக சம்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான பாரம்பரிய அரிசி வகைகள் விற்கிறாங்க. இந்த அரிசி வகைகள் ஆர்டர் பண்ண நினைச்சீங்கன்னா கீழே இருக்க லிங்கை மறக்காம கிளிக் பண்ணுங்க. டாடா, பை பை.